சூப்பர். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும். அவ்வளவுதான். முதல்ல கிடக்கல 2 அண்ணா, அவ்வளவுதான். சாமுவேல் வளர்ந்தான். சொல்லுங்க, சாமுவேல். மெதுவா சொல்லுங்க, சாமுவேல் வளர்ந்தான். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஆமா, இந்த ஊழியம், குடும்பம், வீடு, இதெல்லாம் வளராமல் இருக்கிறது வரை பிரச்சனையே வராது. வளராமல் இருக்கிறது வரை பிரச்சனையே வராது. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏதாவது செஞ்சீங்கன்னு வைங்க, எல்லாரும் என்ன பண்ணணும்? ரசிப்பணும். எல்லாரும் என்ன பண்ணணும்? ரசிப்பணும். எல்லாரும் உங்களை ரசிக்கிறார்கள் என்றால், ஏன் தமிழ் கரெக்டாக தானே இருக்குல்லையா? எல்லாரும் உங்களை ரசிக்கிறார்கள் என்றால் மன்னித்து கொள்ளுங்கள், நீங்கள் வளரவில்லை. ஏன் அதுக்கு முறைக்கிறீர்கள்? நம்ம வளர்ந்துட்டோம்னா நமக்கு எல்லா பக்கத்துலேருந்து என்னதான் வரும்? பிரச்சனை வரும். கொஞ்சம் கூட தெளிவாக சொல்லணும்னா, உங்களுக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வளருகிறீர்கள். கை தட்டி, நல்லா கை தட்டி, நல்லா வாயை திறக்கணும். ஏன் உனக்கு பிரச்சனை தெரியுமா? நீ வளர்கிறாய். உடாரபா ஹத்தரபா பாபா ரியாந்தல் பிரௌடபத்தரபலபலபலபா. அப்போ வளருகிற குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். என் பிள்ளைகளை பேசுங்க. வளருகிற குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். வளருகிற வியாபாரத்துக்கு பிரச்சனை வரும். வளருகிற சபைக்கு பிரச்சனை வரும். வளருகிற தனிநபருக்கு பிரச்சனை வரும். பிரச்சனையே இல்லை என்றால் வளர்ச்சி என்றைக்கோ நின்று போய்விட்டது. ஆமேனா? அதனால நான் இன்னைக்கு வளர்ச்சியின் அடையாளங்கள் அப்படின்னு பேச போகிறேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வளர்ச்சியின் அடையாளங்கள் பின்னால் தான் வரும். நான் இன்னைக்கு பேச போகிற செய்தி சாமுவேல் வளர்ந்த காலம். சொல்லுங்க. சகோதரர்கள் ஏன் பேசவே இல்லை? சொல்லுங்க, சாமுவேல். மெதுவா சொல்லுங்க, சாமுவேல் வளர்ந்த காலம். நீங்கள் வீட்டில் எப்படி பேசுவீங்க? இப்படியா பேசுவீங்க? சாமுவேல். அப்படியா பேசுவீங்க? சொல்லுங்க, சாமுவேல் வளர்ந்த காலம். நான் ஒரு 8 காரியங்களை பைபிளில் இருந்து சொல்லுவேன். எத்தனை காரியங்களை சொல்லுவேன்? 8 காரியங்களை சொல்லுவேன். இந்த வீட்டில் நான் பிறக்காமல் வேறு வீட்டில் பிறந்திருந்தா வளர்ந்துருக்கலாமே, இந்த இடத்துல ஊழியம் செய்யாமல் வேறு இடத்துல ஊழியம் செஞ்சால் வளர்ந்துருக்கலாமே, போயும் இந்த வீட்டில் போய் மாட்டிட்டனே, இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் வளர்ந்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் உண்டு. இந்த செய்தி கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்களோடு பேசும். பைபிள் கொண்டு வந்தவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சூப்பர். பெண்ணு கொண்டு வந்தவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சூப்பர். டைரியாவது பேப்பராவது கொண்டு வந்தவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஆல்ரெடி அறிவிப்பு கொடுத்தீங்களோ? ஆமென். தெளிவாக இருக்கிறீர்கள். கர்த்தர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு தடவை கூட சொல்லுங்க, சாமுவேல் வளர்ந்த காலம். இன்னைக்கு நான் டக்குன்னு பேசி முடிப்பேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு ராத்திரி திங்கக்கிழமை இல்லையா? திங்கள் தானா? திங்கக்கிழமை ஆனனால எனக்கு இதை முடிச்சுட்டு வேற ஒரு மீட்டிங் இருக்குது. அதனால் இன்னைக்கு ராத்திரி நான் சரியான நேரத்துக்கு முடித்து கொள்வேன். நாளைக்கு நாம் விசாலமாக தியானிக்கலாம். ஆமேனா?
ஆமேனா? பச்சை சட்டு போட்டிருக்க மகனே, ஆமேனா? ஆமேன். சரி, 1 சாமுவேல் வளர்ந்த காலத்தினுடைய 1வது முக்கியத்துவம் மாதிரிகள் இல்லாத காலம். என்ன காலம்? மாதிரிகள் இல்லாத காலம். எப்போவுமே இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 99ஆம் சங்கீதம் 6வது வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். நீங்க பாருங்க, மோசேயை சொல்லியிருக்கு, ஆரோனை சொல்லியிருக்கு, அது தாண்டி வேற யாரையுமே சொல்லலை. எப்போவுமே நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன? நான் ஜெபம் பண்ணணும்னா எனக்கு முன்ன ஜெபிக்கிற ஒரு ஆள், எனக்கு முன்ன ஜெபிக்கிற ஒரு ஆள், அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்? ஜெபிக்கணுங்கிற ஆசை வரும். இல்லை, நான் நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னா எனக்கு முன்ன நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஆள், அந்த ஆளை பார்க்கும்போது எனக்கா நான் இவங்கள மாதிரி வாழணும், நான் இவங்கள மாதிரி வாழணும். எப்போவுமே அந்த ரோல் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 30 லட்சம் ஜனங்கள் மோசையை பின்பற்றி போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அத்தனை பேருக்கும் மோசே ஒரு மாதிரி, ஒரு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி. அப்போ அந்த மாதிரியை பின்பற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்தின் ஜனங்களை பாருங்க, அத்தனை யூதேயாவிலும் எருசலேமிலும் கப்பர்நகூமிலும் கலிலேயாவிலும் தெக்கோப்போலியிலும் நயீனிலும் குடியிருக்கிற ஜனங்களுக்கு இயேசு ஒரு மாதிரி. அப்ப அந்த மாதிரியை பார்த்து எல்லாரும் பின்பற்றலாம். இந்த பெரிய பெரிய பாறைகள் சமுத்திரத்தில் இருக்கும். அந்த பெரிய பெரிய பாறைகள் சமுத்திரத்தில் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா லைட் ஹவுஸ் வைப்பாங்க. லைட் ஹவுஸ், அந்த லைட் ஹவுஸில் இருந்து வருகிற வெளிச்சத்தினால அந்த கப்பல்கள் பாறையில் இடிக்காமல் என்ன செய்யும்? போகும். அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான விபத்துகள் உண்டாக வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு விபத்து கூட அந்த இடத்துல நிகழாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வெளிச்ச கோபுரம், அதாக்கு ஒரு மாதிரி. நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, சாமுவேலின் காலத்தில் சாமுவேல் யாரை பின்பற்ற முடியும்? யாரை பின்பற்ற முடியும்? அவன் காலத்தில் பின்பற்றுவதற்கு இவங்கள மாதிரி வாழலாம், இவங்கள மாதிரி ஜெபிக்கலாம், இவங்கள மாதிரி பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்வதற்கு சாமுவேலின் காலத்தில் ஒரு மாதிரி இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஒரு மாதிரி இல்லாத காலத்தில் சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனையே ஒரு மாதிரி ஆக்கினார். விருப்பம் உண்டுன்னா கை தட்டினா போதும், விருப்பம் உண்டுன்னா கை தட்டினா போதும். நிர்பந்தமா கை தட்டணும்னு கிடையாது. ஹல்லேலூயா. அந்த கிராமத்திலிருந்து நீங்க கிளம்பி வந்துட்டீங்க பாத்தீங்களா? அந்த தேசத்திலிருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார். இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த கிராமத்தில் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இன்ன நபரை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு ஆள் உங்களுக்கு அந்த சமூகத்தில் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? அந்த சமூகத்துக்கே கர்த்தர் உங்களை மாதிரியாக வைக்க போகிறார். இந்த ஒரு வார்த்தைக்கு கையை தட்டி ஆகணும். இந்த ஒரு வார்த்தைக்கு அந்நிய பாஷை பேசியாகணும். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் உங்களை ஒரு மாதிரியாய் வைக்கிறார். ஒன்று, சாமுவேல் வளர்ந்த காலம், மாதிரிகள் இல்லாத காலம். அதனால கர்த்தர் அந்த காலத்தில் யாரை மாதிரியாக வைத்தார்? சாமுவேலை மாதிரியாய் வைத்தார். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க.
நல்ல வலது கையை உயர்த்தி பிடிங்க. எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு மாதிரியாய், எங்கள் சமூகத்துக்கு நாங்கள் ஒரு மாதிரியாய். சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. ரகல் கபதன கடக துரபல கந்தல் கனா தராதியா அல் காந்தர கந்தல் கபா ரகதன. பிள்ளைக்கு மாதிரியா, பெற்றோருக்கு மாதிரியா, புருஷனுக்கு மாதிரியா, மனைவிக்கு மாதிரியா, வாழ்கிற சமூகத்துல கர்த்தருக்கு மாதிரியா, சபைக்கு மாதிரியா. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. சிலரை இப்ப அபிஷேகம் பண்ண போறாரு. ஒரு மாதிரியாய் வாழும்படி, ஒரு முன்னோடியாய் வாழும்படி சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. இனி அந்த ரெண்டு கையை நல்லா தட்டி, நல்ல வாயத்தர், நல்ல கண்ண மூடி. Now in the name of Jesus, power of God. அபிஷேகம் பிடிக்குது, பற்றி எரியுது. கண்ண மூடி கையை தட்டி பட்டுங்க. அபிஷேகம் கண்ண மூடி கையை தட்டி வாயை திறந்து கர்த்தருடைய கை வந்து தொடுகிறது. கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. ராகம் கதனம் கடக துரபா அந்தல் கந்தர பிரௌட பத்தரா. நிறுத்தாத, நிறுத்தாத, எடுத்து எரியுது. அபிஷேகம் எடுத்து எரியுது. கண்ண மூடி கையை தட்டி ரிபா கத்தரபா உடத்தரபா ரியத்தரபா. என்ன பயங்கர தேவ பிரசன்னம், என்ன பயங்கர தேவ பிரசன்னம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் பலமாய் இறங்குகிறார். இங்கிருந்து சிலரை கர்த்தர் தேசத்தில் முன்மாதிரியாக எழுப்புகிறார். அப்போ கவனிங்க. 1 சாமுவேல் வளர்ந்த காலம், வாழ்ந்த காலம் இல்லை, வளர்ந்த காலம், மாதிரிகள் இல்லாத காலம். 2 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. பார்த்தீங்களா? சாமுவேல் வளர்ந்த காலம், தேவ சத்தம் இல்லாத காலம். 1 என்ன காலம்? நீங்கள் பேசலாம் சரியாகாது. 1 என்ன? மஞ்ச சட்டு போட்டுற குழந்தாய், கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறாருன்னு நான் பார்க்குறேன். தெய்வத்தினுடைய கை உண்மையில வாரத. நல்ல கண்ணை மூடி, நல்ல ஒரு நிமிஷம் வாயை திறந்து, நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், நசர்னா இயேசுவின் நாமத்தில் இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லார் மேலும் உன்னதத்திலிருந்து ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, அக்கினி. கவனிங்க கவனிங்க. 1 சாமுவேல் வாழ்ந்த காலம், வளர்ந்த காலம், மாதிரிகள் இல்லாத காலம்.
2 சாமுவேல் வளர்ந்த காலம், தேவ சத்தம் இல்லாத காலம். ஒவ்வொன்றா கவனிங்க. உலகத்தில் இரைச்சல் உண்டு. என்ன உண்டு? இரைச்சல். பெருமழையின் இரைச்சல். பெருமழையின் இரைச்சல். உலகத்தில் இரைச்சல் உண்டு. அப்புறம் உலகத்தில் முழக்கங்கள் உண்டு. என்ன உண்டு? இரைச்சல் உண்டு, முழக்கங்கள் உண்டு. அப்புறம் உலகத்தில் அலறுதல் உண்டு. இரைச்சல், மெதுவாக பேசுங்க, சாத்தான் கேட்டுட்டு போகிறேன். இரைச்சல், முழக்கம், அலறல். அப்புறம் உலகத்தில் தொனி உண்டு. என்ன உண்டு? தொனி, யுத்தத்தின் தொனி. ஆனால் தேவ சந்நிதியில் மட்டும் சத்தம் உண்டு. சரியாவா? உலகத்தில் என்னெல்லாம் உண்டு? இரைச்சல், முழக்கம், அலறல், தொனி. கர்த்தருடைய சந்நிதியில் என்ன உண்டு? சத்தம். மீதி எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? அலறல் என்னன்னு கணிக்க முடியாது, இரைச்சல் என்னன்னு கணிக்க முடியாது, தொனி என்னன்னு கணிக்க முடியாது. ஆனா சத்தம் என்னவென்று தெளிவா புரியும். அதாக்கும் சத்தம். நம்ம எல்லாம் பிழைச்சிருக்க காரணம் என்ன? ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் பேசுகிறாரு. இல்லை பைபிளை திறக்கும்போது கர்த்தர் பேசுகிறாரு. அந்த தேவ சத்தம்தான் நம்மளை என்ன செய்யுது? வாழ வைக்குது. தேவ சத்தம்தான் நம்மளை வாழ வைக்குது. நம்ம எடுத்த உணவோ, நம்ம எடுத்த மெடிசினோ, நம்ம பண்ணின செக்கப் ஒன்றும் அல்ல நம்மளை வாழ வச்சது. அதெல்லாம் ஒரு காரணிகள். ஆனால் நம்ம இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்திருக்க காரணம் நம்ம கேட்குற தேவ சத்தம். ஆமென். ஆனால் சாமுவேல் வளர்ந்த காலத்தில் தேவ சத்தம் இல்லை. மாதிரி இல்லாத காலத்தில் கர்த்தர் உன்னை மாதிரியாக்குகிறாரானால், தேவ சத்தம் இல்லாத காலத்தில் நீதான் கர்த்தருடைய சத்தம். நல்ல கை தட்டணும். நீதான் கர்த்தருடைய சத்தம். நீதான் கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு இந்த மாலையில இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற சிலரை கர்த்தர் தமது சத்தமாய் மாற்றுகிறார். இனி நீங்க வாயை திறக்கும் வாரது கர்த்தருடைய சத்தம். அப்போ சாமுவேலின் வளர்ந்த காலத்தின் 1வது முக்கியத்துவம் மாதிரிகள் இல்லாத காலம். 2வது முக்கியத்துவம் தேவ சத்தம் இல்லாத காலம். 3வது முக்கியத்துவம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கினுடைய பேர் என்னன்னு கேட்டால் தேவனுடைய விளக்கு. அந்த குத்து விளக்கினுடைய பேர் என்ன? தேவனுடைய விளக்கு. அது ஒரு விளக்கு. அந்த விளக்கில் 7 அகல்கள் உண்டு. 7 அகல்கள். அந்த 7 அகல்களையும் கொளுத்தி விடும்போ ஈக்குவலாக பிரகாசிக்கும். எப்படி? ஈக்குவலாக பிரகாசிக்கும். சில நேரம் நல்லா பாட தெரிஞ்சவங்களும் சபையில் இருப்பணும், பாட்டு பாட தெரியாதவங்களும் சபையில் இருப்பணும், நல்லா ஜோம் பண்ண தெரிஞ்சவங்களும் சபையில் இருப்பணும், சோத்திரம் கூட சொல்ல தெரியாதவங்களும் சபையில் இருப்பணும். ஆனால் ஆலயத்தில் வந்துட்டா நம்ம பிரகாசம் ஈக்குவலாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? திறமை இல்லை, ஐக்கியமே நெருப்பு. உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தீங்களா? தப்புதான். திறமை அல்ல, ஐக்கியமே நெருப்பு. Burn together. கவனிங்க. இப்போ 7 விளக்குகள் இருக்கு. ஒரே விளக்கில் 7 அகல்கள் இருக்கு. அதில் ஒரு அகல் நான் இன்னும் வைங்க, சும்மா பொறாமப்படப்படாது. நான் 3 அடி உயரத்தில் இருக்கிறேன்.
எத்தனை அடி உயரத்தில் ஏறுகிறேன்? 3 அடி உயரத்தில் ஏறுகிறேன். பக்கத்தில் இருக்க ஆள் 1.5 அடி உயரத்தில் ஏறியுது. பார்க்க நல்லா இருக்குமா அசிங்கமாக இருக்குமா? பார்க்க நல்லா இருக்குமா அசிங்கமாக இருக்குமா? ஓ, இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுமோ? அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னா எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஆமேனா? பச்சை சட்டு ஆமேனா? இன்றைக்கு நீ மாட்டுனாய் மகனே, ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு ஆட்களை தருவார் கிருபையினாலே. ஆமே, நல்ல ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணணும்? அசிங்கமாக இருக்கும், கர்த்தருடைய சட்டப்படி ஐக்கியமாக எறியணும். அப்போ 3 அடி உயரத்தில் எரிஞ்சிட்டு இருக்கிறதா என்ன பண்ண வேண்டியிருக்கு? 1 அடி குறைய வேண்டியிருக்கு. இப்போ தான் எவ்வளவு வந்துட்டேன்? 2 அடி. இப்போ 1.5 அடி எரிஞ்சிட்டு இருக்க ஆள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? 1/2 அடி மேலே வர வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா? அந்த ஆள் 1/2 அடி மேலே வரும்போ நான் 1 அடி. இந்த ரட்சிக்கப்படாதவங்களை மேய்க்கிறது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. உலகத்திலே ரொம்ப கடினம் யாரை மேய்க்கிறது? பிரகாசிக்கிறவர்களை மேய்க்கிறது. எனக்கு தெரியாத பாட்டா? கரெக்டு தான். எனக்கு தெரியாத வசனமா? கரெக்டு தான். எனக்கு தெரியாத சங்கீதமா? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அழுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அழுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்? வாசிக்காத பகுதியே இல்லை. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனால் என் கர்த்தர் என்ன சொன்னாரு? திறமை உள்ளவனும் திறமை இல்லாதவனும் குத்து விளக்கில் வந்துட்டா சரிசமமா எறியணும். கை தட்டி கை தட்டி கை தட்டி. இந்த கூடுகையில வச்சு கர்த்தர் சிலரை எரிந்து பிரகாசிக்க பண்ணுகிறார், எரிந்து பிரகாசிக்க பண்ணுகிறார். நல்லா ஒண்ணு கையை தட்டி. இப்போ இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி சொல்லுவாங்க, சூரியனை பார்க்க முடியாது, சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் இல்லாவிட்டால் எதையும் பார்க்க முடியாது. சூரியனை பார்க்க முடியாது, ஆனால் சூரியன் இல்லைன்னா எதையும் பார்க்க முடியாது. பிரகாசம் இல்லைன்னா எதையும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. தேவனுடைய வீட்டில் இருக்குல்ல விளக்கு, ஒரு குத்து விளக்கு 7 அகல்கள் சமமாக எரியணும். எப்படி எரியணும்? சமமாக எரியணும். அப்படி இருக்கும். எல்லாம் தேவ சமூகத்தில் நேராக எரிகிறது. இது அணைந்து போகவே கூடாது. கர்த்தருடைய சட்டம் என்ன? அணைந்து போகவே கூடாது, கர்த்தருடைய சட்டம். அப்போ அது கர்த்தருடைய சட்டம்னா அது என்ன செய்யவே முடியாது? அணையவே முடியாது. மோசையின் காலத்தில் அணையாமல் பாதுகாத்தார்கள், யோசுவாவின் காலத்தில் அணையாமல் பாதுகாத்தார்கள், நியாயாதிபதிகளின் காலத்தில் அணையாமல் பாதுகாத்தார்கள். ஏலியின் காலம் வந்த உடனே என்னாச்சு? அங்கே பாருங்க, இந்த வசனத்தின்படி அது இரவா பகலா? மகனே, உனக்கு எப்படி அது இரவுன்னு தெரியும்? படுத்து விட்டான். சூப்பர். ஒன்று கை தட்டுங்க என் தங்கத்துக்கு. படுத்து விட்டான் அப்படின்னு சொன்னதுனால அது என்னன்னு நமக்கு புரியுது? இரவுன்னு புரியுது. இப்போ அடுத்த கேள்வி, விளக்கு ராத்திரி தேவையா பகல் தேவையா? தேவையில்லாத நேரம் மொத்தம் எரிஞ்சிருக்கு. தப்பு தான், உங்கள்கிட்ட சொல்ற தப்பு தான். தேவையில்லாத நேரம் மொத்தம் எரிஞ்சிருக்கு. தேவையான நேரத்தில் இடையிட இப்படியெல்லாம் நடக்குமோ? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அணையக்கூடாத தேவனுடைய விளக்கு சரி, விடுங்க. அணைஞ்சா கூட எப்போ அது எரியணும்?
இரவு என்ன செய்யணும்? எரியணும். அணையுது. அது எப்ப அணையுது? இரவில் அணையுது. அந்த நேரத்தில் அக்கும் சாமுவேல் வளர்கிறான். ஏன்னா இனி நீதான் தேவனுடைய விளக்கு. நல்ல 2 நிமிஷம் கை தட்டணும். கர்த்தர் உன்னை கொளுத்தி விடுகிறார். அக்காமான ஹத்தரபல சந்தல் பிரௌட பத்தரபல பலபலபா ரேல் அந்தர பலப சப்தரி அத்தர பலபலபலபா ஊடபல் கந்தல் பிரௌட பலபலபலபா. நல்ல 1 நிமிஷம் கையை தட்டுங்க. உங்க ஜபத்தின் விளக்கு எரிய போகுது. உங்க ஆராதனையின் விளக்கு எரிய போகுது. உங்க அபிஷேகத்தின் விளக்கு எரிய போகுது. தேசம் எல்லாம் விளக்கு அணைகிற காலத்துல கையை தட்டி கர்த்தர் உன்னை கொளுத்தி விடுகிறார். ராகம் கதன கடக துரபா அந்தல் கந்தர பிரௌட பத்தர ரேல் அந்தர் இகத்தர பலபா ஊட பிரௌட பலபலபா. ஆமென். தேவனுடைய விளக்கு அணைகிற காலத்துல யார் வளர்ந்தது? சாமுவேல். அதனால கர்த்தர் சாமுவேலை 4 வகை விளக்காய் மாற்றினார். எத்தனை வகை விளக்காய் மாற்றினார்? 4 வகை. 1, அந்த காலத்தினுடைய நியாயாதிபதி யாரு? சாமுவேலின் பிள்ளைகள் நியாயம் தீர்ப்பதில் சாமுவேலை போல இல்லை. சாமுவேலின் பிள்ளைகள் அப்படின்னு அந்த காலத்தினுடைய நியாயாதிபதி யாரு? சாமுவேல். ஒரு விளக்கா என்ன விளக்கா மாற்றினாரு? காலத்துக்கு ஜட்ஜி யாரு? ஐயோ ஐயோ இல்லை, தப்பா சொன்ன, விட்டுக்கிடுங்க. அந்த காலத்தில் ஜட்ஜி யாரு? சாமுவேல். சாமுவேலின் வாயிலிருந்து புறப்பட்ட தீர்ப்புகள் புரண்டு போனதில்லை. ஒன்னா 2, அந்த காலத்தில் ஆசாரியன் யாரு? சாமுவேல். 2வது விளக்கா. 3, அந்த காலத்தின் தீர்க்கதரிசி யாரு? 4, அந்த காலத்தில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போறது யாரு? சாமுவேல். பார்த்தீங்களா? விளக்கு அணைகிற காலத்தில் வளர்ந்தவன் மிகப்பெரிய விளக்காய் எழும்பினான். 1 நிமிஷம் கை தட்டணும். ஒருவேளை சமூகத்தில் ஆவிக்குரிய கையை தட்டி பற்றி பிடிங்க. சமூகத்தில் ஆவிக்குரிய விளக்குகள் அணைகிற காலத்தில், ஆவிக்குரிய விளக்குகள் அணைகிற காலத்தில் ஒரு பக்கம் ஜெபத்தின் விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அபிஷேகத்தின் விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆராதனின் விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி கொளுத்தி விடுகிறார். 2 நிமிஷம் கையை தட்டுங்க. அந்த தேசத்துக்கு நீங்க தான் விளக்கு, அந்த குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கு. ஏன் சத்தம் போதல்ல? சத்தம் போதல்லன்னு அந்நிய பாஷை பேசுங்க. 1 நிமிஷம் கை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. இக்கட்டான காலத்துல கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். இக்கட்டான காலத்துல கர்த்தர் உங்களை கண்டிருக்கிறார். இக்கட்டான காலத்துல கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இந்த அணைத்தலுக்கும் அணைதலுக்கும் வித்தியாசம் என்ன? அணைத்தல் அப்படின்னு சொன்னா நம்மளா இல்ல, அங்க நம்ம உண்டா? யாரோ ஒருவர். அணைத்தல் அப்படின்னா யாரோ ஒருவர். அணைதல் அப்படின்னா தான் அணைமோ? அணைத்தல்னா யாரோ ஒருத்தர். ஏ மகளே, அணைத்தல்னா யாரோ ஒருத்தர். ஆஹா,
என்ன கஷ்டம் இல்லை தமிழ் பேசகு. அணைத்தல்னா மகனே பச்சை சட்டு நீயே போதும். அணைத்தல்னா யாரோ ஒருத்தர், அணைதல்னா அது எப்படி அதுவா அணையும்? தேவனுடைய விளக்கு அதுவா அணையுமா? அணைத்தல்னா அல்லேலூயா யாரோ ஒருத்தர். ஆஹா, அணைதல்னா அணைதல்னா எவனோ ஒருத்தன். ஏன் எவனோ ஒருத்தன்? அவன் கரெக்டாக ராத்திரி 10 மணிக்கு அணைகிற அளவில் எண்ணெயை ஊற்றிருக்கான். அப்படின்னா சில நாள் அவன் வாட்ச் பண்ணியிருக்கான் இல்லையா, எவ்வளவு எண்ணெய் வச்சா 9 மணிக்கு அணையுது, எவ்வளவு எண்ணெய் வச்சா 10 மணிக்கு அணையுது, எவ்வளவு எண்ணெய் வச்சா 11 மணிக்கு அணையுது. தானா அணைகிறதற்கு எவ்வளவு எண்ணெய் தேவைன்னு பார்த்து காலையில் ஊற்றி கொளுத்தி விடுறான். அந்த எண்ணெய் தீரும்போ வேற ஆட்கள்கிட்ட சொன்ன, உங்கள்கிட்ட சொல்லல. புரியுதா உங்களுக்கு? நீ அணைந்தாலும் பின்னால் இருக்கிறது சத்துரு தான், நீ அணைத்தாலும் பின்னால் இருக்கிறது சத்துரு தான். அணைஞ்சதுன்னு சொன்ன உடனே தானாய் நிகழ்ந்தன்னு நினைக்கப்படாது. அளவுக்கு மேல எண்ணெய் ஊத்திட்டு போய் பாருங்க, ராத்திரி மொத்தம் எரியும். ராத்திரி மொத்தம் எரியும். எவ்வளவு சவால் வந்தாலும் எரியும். யாரு கூச்சலிட்டாலும் எரியும், யார் எரிச்சலிட்டாலும் எரியும். அளவுக்கு மேல எண்ணெய் வந்தா காற்று கூட அணைக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி ஊற்ற போறாரு, கைய தட்டி ஊற்ற போறாரு. தீர்க்க தரிசன விளக்கு, ஜெப விளக்கு. உடபதன பிரௌடபத்தன ரேந்தல் கனாதி அத்தரபலவ. 2 நிமிஷம் கையை தட்டி, 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து தேவனுடைய விளக்கு அணைகிற காலத்துல, ஒரு இக்கட்டான காலத்துல, ஒரு இடுக்கமான காலத்துல, வெளிச்சம் இல்லாத காலத்துல அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி இன்னைக்கு மாலையில கர்த்தர் உங்களை கொளுத்தி விடுகிறார். உங்களை கொளுத்தி விடுறாரு. கையை தட்டுங்க, வாயை திறங்க. சில ஆட்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். தப்பாக நினைக்கப்படாது, நான் நம்மளை சொல்றது இல்லை, பைபிளில் உள்ள சொல்றது. சில ஆட்கள் ரொம்ப தெளிவாக இருப்பேன். மெஷர்டு ஆயில், என்ன மெஷர்டு ஆயில் இவ்வளவு எண்ணெய், 15 நிமிஷம் சோத்திரம் சொல்லுவேன். மெஷர்டு ஆயில் இவ்வளவு, ஒரு அதிகாரம் வாசிப்பேன். மெஷர்டு ஆயில் இவ்வளவு, ஒரு பாட்டு பாடுவேன், அதுவும் வெளியே கேட்காத மாதிரி பாடுவேன். ஏன்னா 2 பாட்டு பாடுன ராத்திரி முழுக்க எரியும். 5 நிமிஷம் கூடுதல் ஜோம் பண்ணா ராத்திரி முழுக்க எரியும். அளந்து எண்ணெய் ஊற்றுறதுனால சரியான நேரத்தில் என்ன ஆகுது? சூழ்நிலைகளை தாண்டி எரிய முடியல, பிரச்சனைகளை தாண்டி எரிய முடியல, சவால்களை தாண்டி எரிய முடியல. நீங்க எரிஞ்சா வலு சர்ப்பங்களையும் எரிக்க முடியும். கையா தாண்டி நெருப்பு என்னெல்லாம் செய்யும்? ஒவ்வொன்னா சொல்லுங்க. 1, வேக வைக்கும். நெருப்பு என்ன செய்யும்? மெதுவா பேசுங்க. வேக வைக்கும். 2, நெருப்பு என்ன செய்யும்? இழுக்கும். நெருப்பு என்ன செய்யும்? இழுக்கும். இந்த பக்கத்தில் ஒரு நெருப்பு கொளுத்தி வச்சா போதும். ஈசல் தெரியல? ஈசல் தெரியுமா? ஈசல் இஸ் a kind of thing brown in color. 2 small wings. அதெல்லாம் நெருப்பு என்ன செய்யும்? இழுக்கும். அப்போ நெருப்பு 1 வேக வைக்கும், 2 இழுக்கும், 3 நெருப்பு பட்சிக்கும். நெருப்பு என்ன செய்யும்? பட்சிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு வந்து பலியை பட்சித்து போட்டது.
அப்புறம் ஒவ்வொன்றா சொல்லுங்க. நெருப்பு வேக வைக்கும், இழுக்கும், பட்சிக்கும். 4 என்ன? வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் கொடுக்கும், சரியானது. 4 வெளிச்சம் கொடுக்கும். 5 இன்னும் ஒன்றே ஒன்று தான் உண்டு. யாராவது ட்ரை பண்ணுதீங்களா? அந்த பக்கத்தில் உள்ள 3 சகோதரர்களே ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள், ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்க தெரியுமா? பரலோகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து கல்லையும் மண்ணையும் தண்ணீரையும் பட்சித்ததில்லை, நக்கி போட்டது. நெருப்பு உறிஞ்செடுக்கும். இப்போது ஒரு டப்பியில் விளக்கு கொளுத்தி வச்சுட்டு மண்ணெண்ணெய் அடியில் இருக்குது, மேலே திரி இருக்குன்னா அடியில் இருக்கிற மண்ணெண்ணெய் எல்லாம் திரி என்ன செய்யும்? உறிஞ்செடுக்கும். உறிஞ்செடுக்கும். உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால் நெருப்பு ஆழத்தில் போய் உறிஞ்சு கொண்டு வரும். உனக்கு நன்மை இல்லைன்னா உறிஞ்சு கொண்டு வரும். அல்லேலூயா. நல்ல 2 நிமிஷம் கை தட்டணும். 2 நிமிஷம் கை தட்டணும். பட்சிக்கிறது, உறிஞ்செடுக்கிறது. வெளிச்சம் கொடுக்குது, பத்தி பிடிக்குது. கைய தட்டி உடதான வைடரத்தல் ஆதரந்தர் ஈதரந்தலா அந்தல் கனாதன எரியட்டும். சபை எரியட்டும், சபை எரியட்டும், சபை எரியட்டும். இன்னும் எரியணும். தேவனுடைய விளக்கு அணைந்த பின்பு ஒரு மனுஷனுக்கும் தான் எங்க நிற்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியல. எங்கும் இருள். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சாமுவேலை வளர்த்துகிறார். ஏன் சாமுவேலை வளர்த்துகிறார் தெரியுமா? இந்த காலத்தில் நீ தான் விளக்கு. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் ஆராதனை விளக்குகளாய் கொளுத்து விடுகிறார். இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் ஜப விளக்குகளாய் கொளுத்து விடுகிறார். சத்தம் போதல்ல, கூப்பிடுங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. சாமுவேல் வளர்ந்தான், சாமுவேல் வளர்ந்தான், சாமுவேல் வளர்ந்தான். எல்லா காற்றுகளை தாண்டி நீங்க வளர போறீங்க. எல்லா சவால்களை தாண்டி நீங்க வளர போறீங்க. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. இப்போ உங்க வீட்டுக்கு விளக்கு நீங்க தான். இந்த ஊழியத்துக்கு விளக்கு நீங்க தான். இனி அந்த 2 கையை தட்டி, நல்ல கையை தட்டி, அந்தல் கந்தர பிரௌட பத்தரா அந்தல் கபர பர பர பரபா அந்தர பர பர பரபா ஊடமல் பிரௌட பர 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 பரபா லாதர பரபா சத்தர பரபா. இந்த நெருப்புண்டு இல்லையா, ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கிறதெல்லாம் இழுத்து வெளியே எடுக்கும். ஒளிஞ்சு, மெதுவாக பேசுங்க. ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கிறதெல்லாம் இழுத்து வெளியே எடுக்கும். பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பில் போடுகையில் விரியன் பாம்பு அனல் உரைத்து. அன்னைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விறகு வாரி போடலைன்னா அதுக்குள்ள ஒரு விரியன் பாம்பு இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. எல்லாருக்குள்ளையும் குட்டி குட்டி பாம்புகள் இருக்கும். அதை இந்த சோத்திரத்தை அல்லையிலையும் வச்சு மூடி மறைச்சு வச்சிருப்பேன். நம்மள இல்லை, வேற ஆட்களை சொன்னேன். நம்ம சோத்திர சொல்ற சோத்திரவும் நம்ம சொல்ற அல்லேலியாவும் குளோரியும் கேட்டா உள்ள பாம்பு இருக்கிறது ஆட்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கவில்லை. ஆட்கள் என்ன நினைப்பணும்? அந்த சிஸ்டரா, அந்த சிஸ்டர் சோத்ரா சிஸ்டர், பாவ சிஸ்டர். அந்த சிஸ்டர் வெடிமருந்து. ஆமேனா? பவுல் சில விறகுகளை வாரி உள்ள போட்டாரா, சரியா சூடாயிட்டா. சூடானதுனால விரியன் பாம்பால மறைஞ்சிருக்க முடியல.
அங்கே ஒரு விரியன் பாம்பு இருந்துன்னு எவருக்குமே தெரியல, ஆனால் நெருப்பு கண்டுபிடித்து விட்டது. உங்கள் வாழ்க்கை கவனிங்க, உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எந்த பகுதியில் இருந்து போராட்டம் புறப்பட்டு வருதோ அந்த பகுதியில் இப்போ அனல் அடிக்குது. அந்த பகுதியில் இப்போ அனல். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு எங்கே இருந்து செயல்படுறானோ அந்த சரியான இடத்துல இப்போ அனல். ஒரு நிமிஷம் கையா தட்டி அனல் உரைத்து ரகதன ரிகதன பிரௌடபத்தன 10 ஆண்டுகளாய் மறைந்திருந்து செயல்படுகிற அசுத்த ஆவி, 5 ஆண்டுகளாய் மறைந்திருந்து செயல்படுகிற அசுத்த ஆவி, நீ என்னெல்லாம் முயற்சி எடுத்தோ அதை மேற்கொள்ள முடியல. இப்ப தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, அனல் உரைக்குது. முதல் தடவையா சத்துருவின் கூடாரத்துல சூடடிக்குது. கையை தட்டி தேவனுடைய விளக்கு அணைகிற காலத்தில் சாமுவேல் வளர்ந்தான். அந்த சாமுவேலை கர்த்தர் 4 விளக்காய் மாற்றினார். ஒன்று, அந்த காலத்தில் நியாயம் தீர்க்கிற விளக்கு யாரு? சாமுவேல். அந்த காலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிற விளக்கு யாரு? சாமுவேல். அந்த காலத்தில் தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற விளக்கு யாரு? சாமுவேல். அந்த காலத்தில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற விளக்கு யாரு? சாமுவேல். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் விளக்கா பிரகாசிக்கணும். கையை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. குரபா ரிபக்கபரபா ரியாத்தரபலபா ரியாந்தரபலபா. முன்னே அந்தகாரமா இருந்தீர்கள், இப்ப வெளிச்சமா இருக்கிறீர்கள். முன்னே இருட்டா இருந்தீங்க, முன்ன பீசு போய் இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறவர் உலகத்தின் வெளிச்சம். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. உன் பிள்ளைய அணைய விடாத, உன் ஜபத்தை அணைய விடாத, அபிஷேகத்தை அணைய விடாத, வேத வாசிக்கிற கிருபை அணைய விடாத, பாடுகிற கிருபை அணைய விடாத, தேவன் தந்த தாளந்த அணைய விடாத. இன்னும் எரியட்டும், எரியட்டும், 7 பகல போல எரியட்டும். கையை தட்டி எத்தனை சொன்னேன்? 1, மாதிரிகள் இல்லாத காலம், நீதான் மாதிரி. 2, தேவசத்தம் இல்லாத காலம், நீதான் தேவசத்தம். நீதான் தேவசத்தத்துக்கு வசனம் சொன்ன நான். 1 சாமுவேல் 3:21. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா? 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவசத்தம் இல்லாத காலம். 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த காலத்தில் தேவசத்தமே நீதான். 3, தேவனுடைய விளக்கு அணைகிற காலம். 1 சாமுவேல் 3:3 என்ன? அந்த காலத்தில் விளக்கே நீதான். எரேமியா 15:1. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் போதும். பார்த்தீங்களா? மோசேயும் சாமுவேலும். ஏன் சாமுவேல்? ஏன்னா அந்த காலத்தின் விளக்கு யாரு? சாமுவேல். 4, 3 சொன்னேன் இல்லையா? 4, சூழ்நிலை மாசுபட்ட காலம். சூழ்நிலை மாசுபட்ட காலம். 1 சாமுவேல் 2:22. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. பார்த்தீங்களா? சூழ்நிலை என்ன ஆயிருக்கு? மாசுபட்டிருக்கு. இப்போ 10 பேர் தண்ணி அடிக்கிற இடத்துல 11வது ஒரு ஆள் தண்ணி அடிக்காமல் இருந்தால் 10 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? பரிகாசம் பண்ணணும்.
அந்த பரிகாசத்தை கேட்டு 11வது ஆளு என்ன செய்யும்? தண்ணி அடிக்கும். ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு 25 பேர், 24 பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்கன்னா, அந்த 25வது ஆள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா 24 பேரும் சேர்ந்தவனே கேலி பண்ணுவனும். அந்த கேலிக்கு பயந்து அவனும் ஒரு செட்டப்பை வைப்பான். அந்த சூழ்நிலை என்ன ஆகுது? அப்போ மதுபானம் பண்ணுகிறவர்கள் மற்றவனையும் மதுபானம் பண்ண வச்சு அந்த சூழ்நிலை மொத்தம் மதுபானம். கெட்ட வார்த்தை பேசுறவங்க மற்றவங்களையும் கெட்ட வார்த்தை பேச வச்சு அந்த சூழ்நிலை மொத்தம் கெட்ட வார்த்தை. மோசமா செயல்படுகிறவர்கள் மற்றவர்களையும் மோசமா செயல்பட வச்சு அந்த சூழ்நிலை மொத்தம் மோசமான செயல்பாடுகள். தற்கொலை ஆவி செயல்படுகிற இடத்துல நல்லா இருக்கிறவனையும் தற்கொலை பண்ண வச்சு அந்த இடம் மொத்தம் தற்கொலையின் சூழல். அதாக்கும் சூழ்நிலை மாசுபடுதல். மாசுபட்ட சூழ்நிலைக்குள்ள போனா நம்மளும் என்ன ஆகும்? பயங்கரமான காற்றடிச்சு பொடி பறந்துட்டு இருக்குன்னு இங்க டஸ்ட். அந்த வழியா வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு நான் நடந்து போனேன், என்ன ஆகும்? நீங்க நடந்து போன உங்களுக்கு என்ன ஆனா எங்களுக்கு என்ன பாஸ்டர்னா என்ன ஆகும்? அந்த சூழ்நிலையில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் எங்க வரும்? நம்ம ஷர்ட்டில் வரும். அதே மாதிரி தான் மாசுபட்ட சூழ்நிலைக்குள்ள போகிற நல்ல மனுஷனு என்ன ஆகிறான்? மாசுபட்டவனாய் மாறுகிறான். ஏன்னா அவன் மாசுபடலைன்னா அவன் என்ன பண்ணணும்? கேலி பண்ணுவார்கள். அவன் மாசடைய விரும்பலைன்னா கூட அந்த கேலிக்கு பயந்து அவன் அவர்களில் ஒருவனாக மாறிவிடுகிறான். ஏன்னா அங்க உள்ள சூழல், அந்த சுற்றுச்சூழல் உண்டு இல்லையா, அது அப்படிதான் இருக்கு. அந்த கேம்பஸுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு மாதிரியான சூழ்நிலை. சாமுவேல் என்ன ஆனாரு? என்ன ஆனார்? சூழ்நிலை மாசுபட்ட காலத்துல தானே வளர்ந்தாரு. சாமுவேல் என்ன ஆனார்? மற்ற தமிழ்ல சொல்லணுமோ? சாமுவேல் என்ன ஆனார்? என்ன ஆனா நமக்கு என்ன பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, ஓகே. என்ன ஆனார்? சரி, 1 சாமுவேல். என்ன கஷ்டம் இல்ல? 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் தாவீதை பிடிக்கணும். தாவீது எங்க இருக்கிறாரு? நாயோதுல வேறையும் ஒரு ஆள் இருக்கு. யாரு? அடுத்த வசனத்தை போடுங்க. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். நாயோதுல இருக்கிறது யாரு? சாமுவேல். சாமுவேல் கிட்ட நிற்கிறது யாரு? தாவீது. இப்ப தாவீதை பிடிக்க வந்தது யாரு? சவுல். என்ன நடக்குது? அப்பொழுது சவுலுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அடுத்த வசனம். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்புறம் 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்புறம் அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து ஊரு முழுக்க கிளைமேட் வேற. ஊரு முழுக்க தண்ணி அடிக்கிற ஆட்கள், விபச்சாரம் பண்ற ஆட்கள், பொய் சொல்ற ஆட்கள். ஆனா சாமுவேலுக்கு பக்கத்துல வந்தா
ஐயோ ஐயோ, வேற ஆட்கள்கிட்ட போய் சொன்னா போதுமா இருந்து. சாமுவேலுக்கு பக்கத்துல வந்தா மிலிட்டரிக்காரன் மாறான், ரட்சிக்கப்பட்ட மிலிட்டரிக்காரன் இல்ல, எடுத்த வாயோட கெட்ட வார்த்தை பேசுற மிலிட்டரிக்காரன் தாவீதை கிளிப்ப போட்டு தூக்கக்கு வாரான். அவன் வந்து நாயோதுல வரணும். அந்த பார்டர்ல காலை வச்சாச்சு. அந்த பார்டர்ல கால் வச்ச உடனே சவுல் பார்த்தான். சரி, அவங்க தீர்க்கன்னு சொல்லிடுமோ, அவனை விட கேடு கட்ட அடுத்த துன்மார்க்க லிஸ்ட் அனுப்பினாங்க. அவனை விட கேடு கட்ட அடுத்த துன்மார்க்களை அனுப்பினான். அந்த துன்மார்க்கர்களும் அங்க வந்து கால் வச்ச உடனே அவங்கள விட கேடு கட்ட மூணாவது லிஸ்ட் துன்மார்க்களை அனுப்பினா. அவங்க கால் வச்ச உடனே ஓ, இனி என்ன விட பெரிய துன்மார்க்கம் உலகத்துல இல்லைன்னு சொல்லி அவனும் போனான். அவனு கால் வச்ச உடனே ஜெபிக்கிறவன் இருக்கிற இடத்துல வாரவன் ஜெபிப்பான். கண்ணை மூடி கையை தட்டி, கிருபை உள்ளவன் குடியிருக்கிற இடத்துல வாரவனுக்கு மேல கிருபை, அபிஷேகம் உள்ளவன் இருக்கிற இடத்துல வாரவனுக்கு மேல அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சபை மொத்த அபிஷேகம். உடத்தரபா ரியாத்தரபா அல்ஹம்தரபா பாபா. ஒரு முழுக்க கிளைமேட்டே வேற, ஒரு முழுக்க கஞ்சா, ஒரு முழுக்க போதை, ஒரு முழுக்க விபச்சாரம், ஒரு முழுக்க இச்சை. ஆனா தாவீது சாமுவேல் இருக்கிற அந்த ஏரியா மொத்தம் கிளைமேட்டே வேற. அங்க எவன் கால் வச்சாலும் 2 நிமிஷம் கையை தட்டாடு. 2 நிமிஷம். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருமித்து கூடி இருக்கிற இடத்துல யாரு கால் வச்சாலும் நீதான் சூழ்நிலை. சத்தம் போதல்ல. பெற்றோர் ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள ஜெப சூழ்நிலை வந்தா பிள்ளை ஜெபிக்கும். 2 நிமிஷம் கையை தட்டுங்க. வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. கொஞ்சம் கவனிங்க. ஒப்பினி பிணைக்காசு கூட இருக்கிற ஆட்கள் சொல்லணும், எங்களுக்கு தப்பு செய்யாம இருக்க முடியல, எங்களுக்கு கஞ்சா எடுக்காம இருக்க முடியல, எங்களுக்கு தண்ணி அடிக்காம இருக்க முடியல, எங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியல. சாமுவேலுக்கு பக்கத்துல வர ஆட்கள் சொல்லணும், எங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லாம இருக்க முடியலன்னு. சூழ்நிலை மாசடைந்த காலத்துல நீ வளர்கிறாய். ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு புதிய சூழ்நிலையை உருவாக்க போறாரு. கையை தட்டணும். உங்களால் ஒரு ஜெப சூழல் உருவாகுது. சத்த போதல்ல. அங்கே ஜெபிக்க முடியல. ஆனா சாமுவேலுக்கு பக்கத்துல வந்தா ஜெபிக்காம இருக்க முடியல. அங்க பாட முடியல. சாமுவேலுக்கு பக்கத்துல வந்தா பாடாம இருக்க முடியல. அங்க துதிக்க முடியல. சாமுவேலுக்கு பக்கத்துல வந்தா துதிக்காம இருக்க முடியல. ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன்னை சுற்றி ஒரு சூழ்நிலை, நீ குடியிருக்கிற தேசம் சபிக்கப்பட்டதா இருந்தாலும் உன்னை சுற்றி வேற ஒரு சூழ்நிலை. உன்னை நெருங்கி வாரவனை எல்லாம் ஜெபம் பிடிக்குது. உன்னை நெருங்கி வாரவனை எல்லாம் அபிஷேகம் பிடிக்குது. கையை தட்டி. சந்தல் கபரபரபரபரபா. 2 நிமிஷம் கையை தட்டுங்க. 2 நிமிஷம். வாய திறந்து மாசுபட்ட சூழ்நிலையில நீங்கள் வளர்கிறீர்கள். ஏன்னா உங்களை கர்த்தர் ஒரு சூழலாய் மாற்ற போகிறோம். நாற்றம் உள்ள ஒரு அட்மாஸ்பியர்ல நம்ம போய் இப்படி இழுத்தா என்ன வரும்? நாற்றம் தானே மூக்கு வரும். அதே நேரத்தில் வாசனை உள்ள ஒரு அட்மாஸ்பியர்ல போய்
எடுத்தா என்ன வரும்? வாசனை வருவதாக எண்ணி ஜெபிக்கணுமா? வேண்டாம். ஏன்னா அந்த சூழ்நிலையில என்ன இருக்கு? வாசனை இருக்கு இல்லையா? அது மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்ற போறாரு. அது மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்ற போறாரு. அது மாதிரி ஆமாண்ணா. அங்கெல்லாம் ஜெபிக்க முடியாது, அந்த வீட்டில் எல்லாம் துதிக்க முடியாது, அந்த வீட்டில் எல்லாம் உட்கார்ந்தா ஜெபம் வராது, அந்த வீட்டில் எல்லாம் உட்கார்ந்தா ஒரு மனம் வராது. நோ நோ நோ. மாசுபட்ட சூழ்நிலையில நீ வளர்கிறாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை ஒரு சூழ்நிலையாய் மாற்ற போறார். தன்னை பிடிக்க தாவீதை பிடிச்சிட்டு போகும்படி சவுலுடைய மிலிட்டரிக்காரங்க வரும்போ சாமுவேல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணல, அவர்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா அப்படி ஜெபம் பண்ணாரா சாமுவேல்? இல்லை. சாமுவேல் உட்கார்ந்துருக்கிற இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்தை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர்னா அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள மொத்தம் இருக்கிறது தீர்க்க தரிசன அபிஷேகம், ஜபாபிஷேகம், ஜபாபிஷேகம். கவனிங்க கவனிங்க. பொய் பேசுகிறவர்கள் உங்களோட பழகுனா அவங்க கொஞ்சம் நாளில் சத்தியம் பேசுகிறவர்களாய் மாறுவார்கள். தப்புதான் தப்புதான். கோல் சொல்லுகிறவர்கள் உங்க கூட நடந்தா 3வது நபரை பற்றி பேசுவதை நிறுத்தி விடுவார்கள். ஜெபிக்காதவர்கள் உங்க கூட நடந்தா ஜெபிக்க தொடங்குவார்கள். கிருபை இல்லாதவர்கள் உங்க கூட நடந்தா கிருபையை பெற்றுக் கொள்வார்கள். அபிஷேகம் இல்லாதவர்கள் உங்க கூட நடந்தா ஆவியில நிரப்பப்படுவார்கள். சூழ்நிலை மாசடைந்த காலத்தில் you are atmosphere. ஆமென். என் வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஜெப அறை உண்டு. வீட்டுக்குள்ளே ஒரு ஜெப அறை. என்னுடைய ஒரு நண்பர் ஆவியில் வறட்சி, ஆவிக்குரிய வறட்சின்னு தோணும்போ என்னை பார்க்க வருவார். பார்த்து ஜெப அறையில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புவார். கிளம்பிட்டு அடுத்த ஒரு வாரம் தாண்டி சொல்லுவார், அந்த அறைக்குள்ளே வந்து உட்காந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்துக்கு பிரசன்னம் 1 வாரம் உடம்புல இருக்கும்னு. அது அந்த அறையில் உள்ள சூழ்நிலை. அது அந்த அறையில் உள்ள சூழ்நிலை. ஏன்னா அந்த அறைக்குள்ள தேவையற்ற புஸ்தகங்கள் உள்ள போகாது. அந்த அறைக்குள்ள தேவையற்ற சத்தம் கேட்காது. அந்த அறைக்குள்ள பைபிளும் டயரியும் ஜெபமும் சோத்திரவும் மட்டும். அப்போ அந்த அறைக்குள்ள யார் கால் வச்சாலும் அந்த சூழ்நிலை தானே அந்த ஆளை பிடிக்கும். உங்க வீட்டுக்குள்ள இனி ஜெபிக்க முடியும். ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1, மாதிரி இல்லாத காலத்தில் சாமுவேல் வளர்ந்தார். 2, தேவசத்தம் இல்லாத காலத்தில் சாமுவேல் வளர்ந்தார். 3, தேவனுடைய விளக்கு அணைகிற காலத்தில் சாமுவேல் வளர்ந்தார். 4, சூழ்நிலை மாசுபட்ட காலத்தில் சாமுவேல் வளர்ந்தார். ஏன்னா நீதான் மாதிரி, நீதான் தேவசத்தம், நீதான் விளக்கு, நீதான் சூழ்நிலை. அல்லேலூயா அல்லேலூயா. இதுவரை உங்கள் வீட்டுக்கு உள்ள ஜெபிக்க முடியாத சூழல் உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். நான் வசனமாக்குன்னு சொல்கிறேன். நான் இங்கே நின்று வசனத்தை சொல்லும்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கலவரத்தின் சூழ்நிலை, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கோபத்தின் சூழ்நிலை, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தின் சூழ்நிலை, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளின் சூழ்நிலை, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இப்போ வசனத்தின் வல்லமை புறப்பட்டு போய் அதை புரட்டுகிறது. கையை தட்டி, கையை தட்டி.
நல்ல ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. அல்கமன ராகதன ரீகதன கடகத்தன உடந்தல் நல்ல ரெண்டு கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷை பேசும்போ சிலர் மேல அசாதாரணமான ஒரு அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சில தம்பிமாருடைய நாவு அந்நிய பாஷை பேசுது. கையை தட்டி சிலரை கர்த்தர் தொடுறாரு. சத்தம் போதல்ல. நாலு அஞ்சு நாலெல்லாம் சொன்னேன் இல்லையா? 5 தேவனும் வார்த்தையை கவனிங்க. தேவனும் தேவ பிரசன்னவும் மதிப்பிழந்த காலம். எது? தேவனும் தேவ பிரசன்னவும் மதிப்பிழந்த காலம். 1 சாமுவேல் 2:29. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாய்ச்சித்தார். அப்படியே சொல்லியிருக்கு. 1:29 வாசிங்க. அப்படின்னு என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். பார்த்தீங்களா? என்ன உதைப்பானே? தலைக்கு மேலே வச்சிருக்கணும் தேவனையும் தேவ பிரசன்னத்தையும். சரி, தலையிலண்டு இறக்கி விட்டாங்களா? எங்கே வைக்கணும்? எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். தலையிலண்டு தூக்கி தள்ளுறதா இருந்தால் எங்கே பார்த்து தள்ளணும்? இருதயத்தை பார்த்து தள்ளணும். இது எங்கே கொண்டு வந்துட்டணும்? காலுக்கு கீழே. ஆராதனை உதைப்படுகிறது. தேவ நாமம் உதைப்படுகிறது. பரிசுத்தமும் விசுவாசமும் ஆழ்ந்த சத்தியங்களும் உதைப்படுகிறது. ஒரு காலத்தில் நெஞ்சோட சேர்த்து நம்ம அணைத்து கொண்டிருந்த ஆவிக்குரிய காரியங்கள் மதிப்பை இழந்து 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 எங்க வந்துட்டு? காலுக்கு கீழே. அந்த காலத்தில் தான் சாமுவேல் வளர்ந்தான். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் மிதிக்கிறத பார்த்து பார்த்து வளர்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? மிதிக்கும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு மற்றவங்க அதுக்கு மதிப்பை சொல்லி கொடுக்காததுனால அந்த பிள்ளைக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. வீட்டில் பெரியவர்களுடைய காலுக்கு கீழே பைபிள் சவுட்டுப்படுதுன்னா அந்த வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளும் பிறந்ததுலேருந்து எதை மிதிக்கும்? பைபிளை மிதிக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியல. அப்படின்னு அந்த வகையில் சாமுவேலும் தேவ பிரசன்னத்தை உதைக்கிற ஆளாதான் வளர்ந்திருக்கணும். ஆனா சாமுவேல் தெய்வத்துக்கு மதிப்பை கொண்டு வருகிறவனாய் வளர்ந்தான். ஹல்லேலூயா. பாருங்க பாருங்க பாருங்க. இந்த தேசத்துல உங்களால கர்த்தருக்கு மதிப்பு உயரணும். தப்புதான். இந்த பிரதேசங்களில உங்களால தெய்வ நாமத்தினுடைய மதிப்பு உயரணும். கையை தட்டி உடந்தல் பிரௌடபத்துராதன பிரௌடபல் கபரபரபரபரபா ரேல் அந்தரபரப சந்தரபரபரபரபா. கையை தட்டி தேவ நாமம் மதிப்பிழந்த சமூகத்தில் நீங்க வளர்கிறீர்கள். தேவ நாமம் மிதிக்கப்படுகிற சமூகத்தில் நீங்க வளருகிறீர்கள். வசனமும் உபதேசமும் ஆழ்ந்த சத்தியங்களும் வசன வியாக்கியானங்களும் ஆவிக்குரிய கிருபைகளும் வரங்களும் ஆவிக்குரிய ஞானமும் உதைக்கப்படுகிற காலத்தில் நீங்க வாழ்கிறீர்கள். ஆனா உங்களால கர்த்தருடைய நாமம் உயருது. கையை தட்டி. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு வைங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம மோசமான செயல்கள் செய்தால் மதிப்பு குறைவது நமக்கு மட்டும் அல்ல, யாருக்கும் மதிப்பு குறையுது. மெதுவாக பேசுங்க, சாத்தான் கேட்டுட போகிறான். யாருக்கும் மதிப்பு குறையுது? ஆண்டவருக்கும் மதிப்பு குறையுது.
நம்மளை திட்டணும்னாலே முதல்ல என்ன சொல்லி தான் திட்டணும்? இதுக்கா பைபிள் எடுத்துகிட்டு ஓடுறேன்னு தானே கேட்கணும். திட்டு மொத்தம் யாருக்கு கொடுக்கணும்? அப்படின்னா எந்த சமூகத்தில் மோசமாக சித்தரிக்கப்பட்டோமோ, எந்த சமூகத்தில் கேவலமாக நடந்தோமோ, அதே சமூகத்தில் பைபிள் எடுத்துட்டு நேர்மையாய் சாட்சியாய் வாழ்ந்தால் மதிப்பு யாருக்கு? உதைக்கிறீங்களா, மதிக்கிறீங்களா? கர்த்தரையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் இங்கே வச்சிருக்காங்க. இந்த கால பழக்கத்தால் சில நேரம் மதிப்பை இழக்கிறோம். எதனால்? என் தமிழ் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடலன்னு நினைக்கிறேன். எதனால்? கால பழக்கத்தால். முதல்ல எல்லாம் நமக்கு பாட்டே தெரியாது. அதனால் ஒவ்வொரு பாட்டையும் இதயத்திலிருந்து பாடுவோம். எங்கேருந்து? இதயத்திலிருந்து. அப்பான்னு கூப்பிட்டா நம்ம பாடுறத பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு அழுகை வரும். அப்படி கூப்பிடுவோம் அப்பான்னு. இப்போ அப்பான்னு கூப்பிடும்போ அப்பாவுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லா மாதிரி அப்பா. முந்தி எங்கிருந்து வந்து இப்போ அதுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. காலப்பழக்கத்தால் மதிப்பு குறையுது. முதல்ல நமக்கு ஒரு வசனமும் தெரியாது. ஒரு வசனம் கேட்டால் போதும் பரவசம். கர்த்தர் என்னோடு தெளிவாக பேசினார், கர்த்தர் என்னோடு திட்டமாக பேசினார், நான் கேட்ட தெய்வ சத்தம். அப்புறம் காலப்பழக்கத்தால் பாஸ்டர் என்ன பிளான் பண்ணி குத்தினார்னு நினைக்கிறேன். என் தமிழும் உங்களுக்கு புரியலையோ? பாஸ்டர் என்ன எய்ம் பண்ணி குத்தினார். இதே வசனத்தை 10 ஆண்டுக்கு முன்ன கேட்டப்போ ஐயோ கர்த்தர் என் தவறை உணர்த்தினார், கர்த்தர் என்னோடு நேரடியாய் பேசினார், கர்த்தருடைய வசனம் அம்பை போல வந்து என் ஈரலை பிளந்தது. இப்போ உள்ள ஈரலும் இல்லை, சூரலும் இல்லை. இப்போ அம்பு வந்தது, குத்திட்டு அப்போ அந்த பக்கம் போய்விட்டது, அறியவே இல்லை. ஏன்? மதிப்பு போயிட்டு. முந்தையெல்லாம் ஜோம் பண்ணும்போது பயங்கர பரவசம். இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், உள்ள ஒரு தாகம். எல்லாம் அப்போ நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்போது பாட்டுக்கு ஒரு மதிப்பு, வசனத்துக்கு ஒரு மதிப்பு, ஜபத்துக்கு ஒரு மதிப்பு, ஆலயத்தில் கேம்பஸுக்குள்ளே வரும்போதே ஒரு மதிப்பு. காலப்பழக்கத்தில் என்ன ஆகுது? நமக்கு தெரியாத பாட்டா? உண்மைதானே? நமக்கு தெரியாத ஜபமா, நமக்கு தெரியாத பிரசங்கமா, நமக்கு தெரியாத ஆராதனையா, நமக்கு தெரியாத சர்ச்சா. என்ன ஆகுது? உதைப்படுகிறது. என்ன ஆகுது? உதைப்படுகிறது. தேவனும் தேவ சந்நிதியும், தேவனும் தேவ சந்நிதியும் மிதிக்கப்படுகிற காலத்தில் தான் சாமுவேல் வாழ்ந்தான். ஆனால் சாமுவேல் வளர்ந்த பொழுது தேவனை உயர்த்தினான். நல்ல கையை தட்டணும். முடிஞ்சா நல்ல கையை தட்டணும். நல்ல வாயை திறந்து நல்ல சத்தம் உயர்த்தி, உங்கள் கிரியைகள் மூலம் தெய்வ நாமம் மகிமைப்படுவதாக, உங்க வார்த்தைகள் மூலம் தேவ நாமம் மகிமைப்படுவதாக, உங்க செயல்கள் மூலம் தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கையை தட்டி ஒரு தமிழ் பாட்டு உண்டு இல்லையா? உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம். ஒரு தடவை சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், பாடுவே
ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா ஒரு தடவை கூட உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் சத்தம் போதல்ல எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே சத்தம் உயர்த்தி பயங்கர மகிமை உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம செயல்களினால தேவ நாமத்தினுடைய மதிப்பு உயரணும். நம்ம வார்த்தையினால தேவ நாமத்தினுடைய மதிப்பு உயரணும். நம்ம வாழ்க்கையினால தேவ நாமத்தினுடைய மதிப்பு உயரணும். அதுதான் என் வாஞ்சைன்னு சொல்றவங்க கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சாமுவேல் வளர்ந்தான். வளர்ந்தான். எத்தனை சொன்னேன்? 5 6 கண்கள் இருளடைந்த காலம். கண்கள் இருளடைந்த காலம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்ரோனிலே ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. பார்த்தீங்களா? என்ன கண்கள்? 120 வயசுள்ள மோசையை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் கண்கள் இருளடையவில்லை. ஆனால் ஏலியை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் கண்கள் இருளடைந்தது. சில நேரம் நமக்கு கர்த்தர் நமக்கு சொல்லித்தாரா ஆழமான ஆலோசனைகளை காண முடியல. இந்த சூழ்நிலையின் வழியாக கர்த்தர் எனக்கு என்ன சொல்லித்தாராருன்னு நம்மளால் உணர முடியல. கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்லித்தாராரு, என்னால் காண முடியல. ஏன் காண முடியல? என் கண்கள் இருண்டு போச்சுன்னா அப்புறம் மற்றவங்க சொல்ற நம்ம நம்பிதான் ஆகணும். கண்கள் இருண்டு போச்சுன்னா மற்றவங்க சொல்றதுதான் நமக்கு வேத வாக்கு. ஏன்னா நமக்கு கண்ணு தெரியல. கண்கள் இருளடைந்த காலத்தில் கர்த்தர் சாமுவேலை தேசத்தின் கண்களாய் மாற்றினார். தப்புதான். உங்கள் தப்பு சொன்னது தப்புதான். தேசத்தின் கண்களாய் மாற்றினார்.
தேசத்தின் கண்களாய் மாற்றினார். மொத்த தான் முதல் பேர்ஷேபா வர தெய்வம் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கத்தக்க கண்கள் ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுத்தார். ஏன்னா இப்போ சாமுவேல் வளர்ந்தான். எத்தனை சொன்னேன்? 6 இனி 6 இனி 7. தேவன் அதிருப்தியில் இருந்த காலம். தேவன் அதிருப்தி தெரியல, திருப்திக்க அதிருப்தி, டிஸ்சாட்டிஸ்ஃபைடு. ஒன்று சாமுவேல் 2:36. அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? கர்த்தருக்கு பலி செலுத்த இல்ல? ஆமேனா? ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? ஆனால் அங்கே ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைக்கவில்லை. அங்கே ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? அவனிடத்தில் வந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும். ஆசாரிய ஊழியம் என்பது கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருக்கு பலியிட்டு தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவில் நின்று மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தேவ சமூகத்தில் போவதற்கு ஆசாரிய ஊழியம். இப்போ அங்கே ஆசாரிய ஊழியம் என்னத்துக்கு? நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட. தேவன் அதிருப்தியில் இருந்த காலம் உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் தான் சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேலை பற்றி வேதம் என்ன சொல்லு தெரியுமா? கர்த்தரே சொல்கிறாரு. அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி. அந்த ஆசாரியன் யாரு? சாமுவேல். அப்படின்னா தேவன் அதிருப்தியில் இருந்த காலத்தில் தேவனை திருப்திப்படுத்தும்படி கர்த்தர் சாமுவேல் எழுப்புகிறார். கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டி ஆகணும், வாயை திறந்தாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி, கையை தட்டி. ஹல்லேலூயா. உங்க ஆராதனை ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். உங்க வாழ்க்கை ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். உங்க ஜெபம் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். நீங்க செய்கிற எல்லா ஆவிக்குரிய காரியமும் எதை செஞ்சாலும் satisfy the heart of God. தேவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தணும். நான் பாடுவது மனுஷனுக்கு அல்ல, நான் பேசுவது மனுஷனுக்கு அல்ல, நான் வாழ்வது மனுஷனுக்கு அல்ல, நான் ஊழியம் செய்வது மனுஷனுக்கு அல்ல, நான் ஜெபிப்பது மனுஷனுக்கு அல்ல, நான் ஆராதிப்பது மனுஷனுக்கு அல்ல. நான் எதை செஞ்சாலும் என் தேவனை திருப்திப்படுத்தும்படி கையை தட்டி, கையை தட்டி. ஆமேனா? ஒரு அல்லேல நல்லா சொல்லுங்க. மற்றவர்களை திருப்திப்படுத்தி வாழ்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரை திருப்திப்படுத்தணும்? தேவனை. அந்த காலம் அப்படிங்கிறது தேவன் மிக கொடிய அதிருப்தியில் இருக்கிறாரு, மிக கொடிய அதிருப்தியில் இருக்கிறாரு. அந்த அதிருப்தியிலே ஆண்டவர் வாயை திறந்து சொல்றாரு, என் உள்ளத்துக்கு ஏற்றபடி ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன்தான் சாமுவேல், அவன்தான் சாமுவேல். நம்ம வாழ்க்கை, நம்ம செயல்கள், நம்ம நடவடிக்கை, நம்ம கொடுக்கல் வாங்கல், நம்ம பேசுகிற பேச்சு, நம்முடைய செயல்பாடுகளை வச்சு கர்த்தர் நம்ம மேலே திருப்தியாக இருக்காரா? கர்த்தருடைய மனமும் இருதயமும் நம்மளை நினைச்சு நிறைவா இருக்கா? ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? பரவாயில்ல, இந்த தேசத்தில் நான் இவங்களை தெரிஞ்செடுத்தேன், இவங்க என் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் செய்கிறார்கள். அப்படியா? இல்லை, பிறந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன்,
எப்படியோ இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும்னு வாழ்கிறீங்களா? அப்படிதான் அன்னைக்குள்ளவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தேவன் அதிருப்தி ஆயிட்டாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு திருப்தி உள்ள ஒருவன் சாமுவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாட்டு பாடும்போது ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஹங்க்ரி ஆஃப் காட். நீங்கள் துதிக்கும்போது ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை த தர்ஸ்டி ஆஃப் காட். நீங்கள் பாடுற பாட்டும் துதிக்கிற துதியும் ஜெபிக்கிற ஜெபமும் தேவனுடைய பசி தாகத்தை தீர்க்கணும். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. சத்தம் உயர்த்தி. நான் பேசுறதெல்லாம் வெறும் வசனமாக்குனே. நான் வசனத்தை தாண்டி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஜெபிங்கப்பா. உலகத்தாரை திருப்திப்படுத்தும்படி அல்ல, மனுஷனை திருப்திப்படுத்தும்படி அல்ல, என்னை பார்க்குற கொஞ்சம் பேரை திருப்திப்படுத்தும்படி அல்ல. பரலோகம் மன நிறைவா இருக்கணும். பரலோகம் என்னை அழைச்சதுல சந்தோஷப்படணும், என்னை ரட்சித்ததுல சந்தோஷப்படணும். உடாதனா உடதனா கபதனா கபத்தனா கந்தல் கபாத்தனா பிரௌடபத்தனா. இந்த காலத்துல நீங்க வாழ முடியும். இந்த காலத்துல உங்களை வாழ வைத்திருக்கிறா. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, கொஞ்சம் வாயை திறந்து ஆவியில போராடுக. ராகல் கமன கந்தல் கபத்தனா உடாதனா பிரௌட சிலருடைய வாழ்க்கையை ஆண்டவர் புரட்டி போட போறாரு. சிலருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுரூபப்படுத்த போறாரு. சிலருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைக்க போறாரு. கையை தட்டி. இப்பதான் நான் முடிக்கிறேன். இப்பதான் எனக்கு ஒரு யோசனை. அந்த காலத்துல சாமுவேல் வளர்ந்தான். ஆனா எப்படி இப்படி வளர முடிந்தது? அந்த காலத்துல வளரவே வாய்ப்பு இல்லை. ஆனா வளர வாய்ப்பு இல்லாத காலத்துல சாமுவேல் வளர்ந்தான். முன்மாதிரியாக்க யாரும் இல்லை. சூழ்நிலை மொத்தம் மாசுபட்டு இருக்கிறது. தேவன் திருப்தி இல்லாமல் இருக்கிறாரு. தேவனுடைய விளக்கு அணைகிறது. தேவ சத்தம் இல்லை. தேவ ஆலோசனை அசட்டை பண்ணப்படுகிறது. தேவனுடைய நாமமும் தேவனும் மிதிக்கப்படுகிறார். ஆவிக்குரியவர்களின் கண்கள் இருளடைந்திருக்கிறது. அந்த காலத்தில் சாமுவேல் வளர்ந்துட்டார். ஓகே, சரி, எப்படி இப்படி வளர முடியுது? அவர்களில் ஒருவனை போல வளர்ந்திருக்கலாம் இல்லையா? நீங்க ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவனை போல வளர்ந்திருக்கலாம் இல்லையா? ஒரு சின்ன ட்விஸ்ட். அது எப்படி தெரியுமா? அது எப்படின்னா அது எப்படி 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அல்ல சாமுவேல் அதுல இருந்து சாமுவேல் என்ன பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். நம்ம முதல்ல என்ன வாசிச்சோம்? 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான். ஏன் இப்படி வளர்ந்தான்? 1 சாமுவேல் 2:21. சாமுவேல் பிள்ளையாண்டான் தான். அவன் பிள்ளையாண்டானா இருக்கும் பொழுதே எங்க வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில. இப்போ இந்த சபைக்குள்ள பயங்கர பிரசன்னம். கையை தட்டி வளர்ச்சி இல்லாம இருக்கிற சில குடும்பங்கள் வளர போகுது. கையை தட்டி. வீழ்ந்து கிடக்கிற சில வீடுகள் வளரப்போ. நல்ல கையை தட்டுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் பலமா இறங்குது. கண்ணை மூடி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பலமான அபிஷேகம். கையை தட்டி.
நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. உடபல ரகதன ரகதன கபதன கடகதன உடபத்தன அந்தரத்தலாதரந்தர் ஈதரத்தலாதரா உடபல் கபரபல சந்தரபலவா. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க தம்பி. கர்த்தர் ஒன்ன தொடுறாரு, கர்த்தருடைய வல்லமை மேலே இறங்குது. கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பெற்றுங்க. எல்லா பக்கம் அபிஷேகம், எல்லார் மேலும் அபிஷேகம். தேவ சந்நிதி, தேவ சந்நிதி, தேவ சந்நிதி, தேவ சந்நிதி. அப்படி தேவ சந்நிதிக்கு என்ன முக்கியத்துவம் உண்டு? என்ன முக்கியத்துவம்? இப்படி ஒருத்தனை வளர வைக்கிற அளவில் தேவ சந்நிதிக்கு என்ன முக்கியத்துவம் உண்டுன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாது. எண்ணாகமம் 17:7. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். எதை? கோல்களை. கோல்னா என்ன? கொண்டை இல்லை, மூடும் இல்லை, என்ன இல்லை, அடிப்பகுதியும் இல்லை, மேல் பகுதியும் இல்லை, பேக்ரவுண்டும் இல்லை, எஜுகேஷனும் இல்லை, பின்னணியும் இல்லை, முன்னணியும் இல்லை, நோ யூஸ். எங்க வச்சிருக்கு? கர்த்தருடைய சந்நிதியில. அடுத்த நாள் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இப்ப புரிஞ்சா கர்த்தருடைய சந்நிதியின் முக்கியத்துவத்தை? புரிஞ்சில்ல உங்களுக்கு? அவன் வளர்ந்த இடம் புரிஞ்சா உங்களுக்கு? ஏன் கையை தட்டி, கையை தட்டி, அதுதான் கர்த்தருடைய சந்நிதி. கையை தட்டி. உடபரபலபா சந்தரபலபா பிடிக்குது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எந்த ஆளையும் உங்களுக்கு பின்னணியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல கடந்த காலம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு எந்த தெளிவும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு மூடும் வேறும் சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு கேள்விதான் கேட்குறேன். தெய்வ பிரசன்னத்தில் வந்தியா? அது போதும். தேவ பிரசன்னத்தில் வந்து அது போதும். உலகத்தில் எவரும் செய்ய முடியாத கோல் வளர்ந்தது, கோல் வளர்ந்தது, கோல் வளர்ந்ததுன்னு மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியர் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு ராத்திரிக்குள்ள அண்ணாள்கிட்ட நான் கேட்குறேன், ஏ தாயே, பிள்ளை இல்லாமல் இருந்தில்லே ஒரு பிள்ளைய தந்தாரு. ஆமாம், ஏன் அவ்வளோ மோசமான இடத்துல கொண்டு விட்டுட்டு போகிற? அந்த பெண்மணி சொல்லுது, நோ, என் பிள்ளைய நான் கொண்டு விட்டது கர்த்தருடைய சந்நிதியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு விட்டதுனால சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். உங்க குடும்பம் இனி இப்படி இருக்காது, வளரப்போகுது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இனி இப்படி இருக்காது, வளரப்போகுது. உங்க பிள்ளைகள் இனி இப்படி இருக்காது, வளரப்போகுது. உங்க சூழ்நிலை மொத்தமா மாறப்போகுது. The presence of God, கர்த்தருடைய சந்நிதி. எனக்கு வசனம் தெளிவா புரிஞ்சுன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆராதிக்கலாமா? ஆமேனா? இந்த பக்கம் ஆமேனா? பச்சை சட்டு போட்டேன் தங்கமே, ஆமேனா? நல்ல கண்ணை மூடி
பலமான பிரசன்னம் சிலர் மேலே இறங்கும், சிலர் மேலே அக்கினி அபிஷேகம் இறங்கும், சிலர் மேலே விடுவிக்கிற வல்லமை இறங்கும். ஆனால் ஒன்று, அத்தனை பேரையும் கர்த்தர் தொட போறாரு. எல்லா சரீரத்திலையும் வல்லமை புறப்பட்டு வரப்போகுது. உலர்ந்த எலும்புகள் துடிக்க போகுது. உலர்ந்த சரீரங்களில் வல்லமை புறப்பட்டு வரப்போகுது. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்க போகுது. பலவீனப்பட்ட சரீரங்களில் வல்லமை புறப்பட போகுது. கையை தட்டி வாயை திறந்து கண்ணை மூடி எவ்வளவு பெற்றுக்கிற முடியும் அவ்வளவு கையை தட்டி பெற்றுக்கிற. எவ்வளவு வேணும் அவ்வளவு கையை தட்டி